யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம். திரு விவிலியம் படிக்க நேரமில்லையா? கவலைய விடுங்க. திரு விவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திரு விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகள் யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம். கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம். திரு விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம டிடி கிரியேஷன் பைபிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பாடலில் நம் ஆண்டவர் தம் பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எப்படி பாதுகாத்து வழிநடத்துகிறார், இரவு உறங்கி காலை எழுந்து அன்றைய நாள் முழுவதும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நம் தந்தையின் துணையின்றி எதுவும் நடக்காது. ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தரும் மிகப்பெரிய கொடை. அதை நாம் பயனுள்ளதாக்குவோம். ஆண்டவரை நம்புவோர் பாக்கியவான்கள். அவர் நம்மை கொன்று அழிக்கும் அனைத்து நோய்களிலிருந்தும் பகைவர்கள் அனைவரிடமிருந்தும் நமக்கு எதிராக வாய்க்கும் அனைத்து இடர்களிலிருந்தும் நம்மை காக்கும் தெய்வம் நம் இறைவன். நம் இறைவன் நம்மை இன்னும் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பது பற்றி இந்த திருப்பாடலில் விரிவாக பார்ப்போம். வாங்க திருப்பாடலுக்குள் பக்தியோடு செல்வோம். தினம் ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன்.
அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்.